சம்பவம் சம்பவம்னு சொல்லுவாங்கல்ல, அது இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா பார்த்துருக்கீங்களா? இனிமேல் நடந்துகினே இருக்கும் பாருங்க. அந்த வகையில இன்னைக்கு முறையா நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் செஞ்ச சம்பவம் தாங்க இன்னைக்கு நாடு முழுவதும் ரொம்ப பரவலா பேசப்பட்டிருக்கு. அப்படி என்ன சம்பவம் பண்ணிட்டாரு? எந்த கவர்மெண்டாலயும் செய்ய முடியாத ஒரு விஷயத்த இவர் என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு இருக்கீங்களா? ஆமாங்க. பாட்டிலுக்கு மேல ₹10 வச்சு அதன் மூலியமா வருவாய் ஈட்டிக் கொண்டிருந்த இந்த அரசாங்கத்துக்கு மத்தியில தான் இன்னைக்கு முதல்வராக அவர் பொறுப்பேற்ற உடனேயே 717 மதுக்கடைகளை மூடியிருக்காரு. இதன் மூலயமா நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவா பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய பேருந்து நிலையம், ரயில் நிலையம், வழிபாட்டு தலங்களுக்கு மத்தியில பள்ளி, கல்லூரி செல்லக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாகும் இனிமேல் இருக்கக்கூடாது. இது சும்மா கொஞ்ச நாளைக்கு மூட வைக்கிற அந்த ஒரு மாதிரியான விஷயம் இல்லைங்க. நிரந்தரமாக மூடுறது. இந்த 717 கடைகளை நிரந்தரமாக மூடணும். எந்த வகையிலையும் இதை திரும்ப ரீஓப்பன் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்ன பெருமை இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க. இத்தனை ஆண்டு காலமாக இங்கே ஆட்சி செஞ்ச எல்லா கட்சிக்காரங்களும் மதுக்கடைகளால் தான் கவர்மெண்ட்டுக்கு தேவையான நிதி கிடைச்சிட்டு இருக்கு. அதனுடைய வருவாயோட தான் கிடைச்சின்னு இருக்கு. மதுக்கடைகளை மூடனா இன்னைக்கு இங்கே கவர்மெண்ட்டுக்கு நிதி நெருக்கடி ஏற்படும், நிதி பற்றாக்குறை ஏற்படும் சொல்லி சமாளிச்சுக்கின்னு வந்த நிலைமையில கவர்மெண்ட்டுக்கு இந்த மது விற்பனையால் வரக்கூடிய வருமானம் எங்களுக்கு தேவையில்ல, மக்களோட நிம்மதி தான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு வந்த உடனேயே 717 மதுக்கடைகளை மூண தளபதி விஜய் அவர்கள் செய்தது பெரும் சாதனை தாங்க. அந்த வகையில டிவிகேவுக்கு ஓட்டு போட்டதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.